வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் லோன்ஸ் ஏதாச்சும் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், வியாபாரம் அற்புதமாக இருக்குங்க. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் தொழில் ஷிஃப்ட் பண்ணலாமா, வேறு எங்கே மாற்றலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து மனபேதங்கள் வரும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அது கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிக்கணும். வீடு விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆள் கரெக்டான ஆளான்ற யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கிறது. ஸோ 4 மற்றும் 5ஆம் 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நிலபுலங்கள், சொத்துக்கள் எல்லாமே வச்சு ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி கிராண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுங்க. ஏதாவது பெரிய ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க, கொஞ்சம் கவனம் தேவை. 11ஆம் அதிபதியான சூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வர்றது, அப்பாவினால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். வெளி மாநிலங்கள் பிரயாணங்களாலும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 9ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு போகணும்னு நினச்சி ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். பிரயாணங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்திலும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் மன உளைச்சல், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியந்திரங்கள். செவ்வாய் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்திற்காக சில நேரங்களில் வந்து நம்ம கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டால் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதி 9 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள். வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள். துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் உள்ள சனி பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், வீடு, நிலம், மனை மற்றும் வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களால் வெற்றி, வெளி மாநிலங்கள், வெளியில் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பான வெற்றிகளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளாலும் ஒரு பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா இப்போ பார்த்து பேசும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தி தினங்கள். சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் மற்றும் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விரதம். அதில் வந்து என்னென்னா எல்லோருமே என்ன நினைப்போம்னா கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து இந்த விரதங்களை பற்றியோ இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களையோ வந்து
அதை பற்றின ஒரு பெரிய நாட்டமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னத்தை இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னதை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன வரும் ஏது வரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மெயினாக இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? ஸோ நீங்கள் மனதார வந்து ஒரு இறைவன் இருக்கிறதா நினச்சி நம்ம நம்பிக்கையாக செய்கிற ஒரு விரதங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்களை கொடுத்துரும். இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பலன்கள் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சில டைமில் வந்து லேட்டு கூட ஆகுது. ஏன்னா சில கர்மாக்களால் கொஞ்சம் டிலே ஆனாலும் அதுக்கப்புறம் கொடுக்குற வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவர். ஸோ ரொம்ப கடினமான உழைப்புனா ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. அந்த அம்மா ஒரு கயிறு தான் போட்டிருக்கோம். ஸோ கயிறு போட்டுட்ருக்கோம். அவங்க 2 பிள்ளைங்க. படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கடன்கள் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுவார் இல்லையா டிரைவர்னும் போது. வண்டி வந்து அப்போலாம் வந்து இப்போ வாங்குகிற மாதிரி காரில் வந்து இஎம்ஐஸ்லாம் போட்டுலாம் எடுக்க முடியாது. எல்லாம் சேடுக்கிட்ட போய் தான் வாங்குவாங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி தான் ஓட்டுவாங்க. அவங்களாம் சினிமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு டஃப்பான மூமெண்ட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஓட்டும்போது நிறைய செலவுகள் வரும்போது நகையை அடமானம் வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டஃப்பு. குழந்தைகளை படிக்க வைக்கிறது. ஒரு 1 மேன் இன்கமில் அந்த அம்மாவுக்கு வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு படிப்பாங்க, புத்தகம் படிப்பாங்க, எவ்வளோ பெரிய படிப்பறிவு இல்லை. ஆனால் அந்த அம்மா நம்பினது பார்த்திங்கன்னா தெய்வத்தை. அந்த அம்மா வந்து வழிபாடு பயங்கரமாக பண்ணுவாங்க. விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம் அந்த அம்மா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. டெய்லி போயிடும் அந்த அம்மா. டெய்லி நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இந்த அம்மா அப்படி. அந்த அம்மா ஒரு நம்பிக்கை, என் குடும்பம் நல்லா வந்துடும், எங்கள் குடும்பம் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அம்மா வந்து சுற்றிச்சு. திரும்பி படிப்பு ரொம்ப பெருசாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 8வது 9வது தான் படிச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையின் வாயிலாக அந்த அம்மா பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து படித்து முன்னேறி இன்றைக்கி வந்து அவங்க வேறு லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க, அம்மாவை நல்லா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வருங்காலங்களில் வந்து பொழுது போலேன்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் புக்ஸ் எல்லாம் படித்தாங்க. நல்லா படித்தவங்க ஒரு 8வது 9வது படித்தவங்க மெடிசன் சம்மந்தமான புக்ஸை படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த மாத்திரை இந்த காம்பினேஷனில் இருக்குது, இப்படி ஆகும், இதுக்காக தான் கொடுத்தாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜும் டெவலப் பண்ணிட்டாங்க. குழந்தைகள் வந்து அவங்கள வந்து அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த வந்து தாயாருக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தைங்கள்லாம் ஃபாரின்லாம் போய் பெரிய லெவலில் வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. இது என் கண் எதிர்க்க பார்த்தது. ஒரு விரதங்களும் ஒரு நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேறும். ஆனால் அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. அதனால் இது சஷ்டி விரதம். இப்போ நம்ம பேசும்போது சஷ்டி விரதத்துக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, விரதத்தை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது. ஸோ சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். அதுவும் முருகனை நினச்சி அவனெல்லாம் நானாக வந்து வேண்டிக்கும் போது பேராண்டின்னு வேண்டே பேராடின்னு தான் கூப்பிடுவேன். வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு. ஏன்னா நான் உறவுகளாக வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து முருகன் அந்த கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ரூபத்தில் வந்து முருகன் நம்ம கூட வந்துடும் அப்படி. ஸோ அந்த மாதிரி போன வாட்டி கூட திருச்செந்தூர் போகும்போது நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் நான் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறான். அந்த அம்மா சொல்லுது, நான் அப்படியே மிரண்டேன். என்னடா அது கந்தசஷ்டி கவசம் சொல்கிறாங்கடா, ஏமா இத்தினூண்டு பயிலாக பேசுகிறான். அவன் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை பிறந்தவன் நிச்சயம்மா. நான் மிரண்டேன். என்னம்மா? இல்லை அவன் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நான் தரிசனம் பார்க்கும்போது அந்த பையன் சட்டையை கழட்டு வந்து டக்குன்னு என்னோட தான் உட்காந்து தரிசனம் பார்த்தேன். அந்த முருகனே என்னோட வந்து தரிசனம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அம்மா எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, லைனில் இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் உங்களோட ட்ராவல் ஆகிறதெல்லாம் நிறைய நீங்கள் உட்காந்து நோட் பண்ண மாட்டீங்க. நோட் பண்ணும்போது அது பக்கத்துலேயே தான் ட்ராவல் ஆகும். அதனால் விரதம்ன்றது இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான விரதம். குழந்தை வரம் வேண்டி முருகனை வந்து வேண்டிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் வந்து அவ்வளோ அழகாக அருமையான குழந்தையாக பிறப்பாங்க. இந்த விரதம் வந்து அவ்வளோ. நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கவங்க இந்த விரதம் எல்லாமே இருக்காதீங்க. முதல்ல அதை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சுகர் ப்ரெஷர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாத்திரை போடுறவங்களாம் இருக்காதீங்க. மற்றபடி நீங்கள் வந்து நல்ல ஃபிசிக்காக இருக்கீங்க, ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இந்த விரதம் இருங்க. அற்புதமான பலன். முருகன் வந்து உங்கள் வீட்டில் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த முருகனுடைய உங்களுக்கு யாராச்சும் வந்து அது சஷ்டியை பொறுத்தவரை அந்த 9 அந்த திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு வேர்க்குன்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு. சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களை யாராச்சும் எதிர்த்து ரொம்ப உங்களை வந்து புண்படுத்தி ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வேலையில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், என்னை ரொம்ப நோவடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் இருங்க. அதுவும் முருகன் உங்களோட இருக்கான்னு நினச்சி அப்படி நம்பிக்கையோட இந்த சஷ்டி விரதம் இருங்க.
அப்புறம் பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நம்பிக்கை ரொம்ப அவசியம். இன்றைக்கி மாத்திரை போட்டு ஜுரம் சரியாகிற மாதிரி உடனே ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், பட் எல்லோரும் கிடைக்காது. அதனால் அமைதியாக உட்காந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சஷ்டி விரதம் அற்புதமான விரதம், எதிரிகளை தகர்த்தெறிஞ்சிடும். முருகன் வந்து தூள் கிளப்பிடுவா. அப்படி அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு சிறந்த விரதம்னா சஷ்டி விரதம். சஷ்டியை நினச்சி விரதம் இருங்க. அற்புதமான ஒரு குழந்தை, அற்புதம் உங்களுக்கு எதிரிகளை தகர்த்தெறிகிற ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்கள் சஷ்டி விரதம் இருங்க. அற்புதமான விஷயங்கள் இன்னும் பேசுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.